உண்மையாவே கொன்னது யாரு? எதனால இத்தனை பேர் இறந்தாங்க? இத்தனை லட்சம் பேர் யாரால இறந்தாங்க? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையாக நடந்ததா சொல்லப்படும் சுவாரஸ்யமான கதை தான் இது. வாந்தி பேதி பிசாசுன்னு ஒரு பிசாசு இருந்துச்சு. ஊரு ஊரா போய் மக்களை வேட்டையாடுறது தான் அதோட வேலையே. 2020ல கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுல, எத்தனை பேர் எத்தனை மக்கள் இறந்தாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது அந்த காலத்துல இருக்க ஒரு காலரா மாதிரி ஒரு நோயின்னு வச்சுக்கலாம். அது ஒரு பிசாசா இங்க நம்ம உருவப்படுத்தி சொல்றாங்க. போகும் வழியில அது பாரசீகத்தை கடந்து தான் போயாகணும். பாரசீகத்துல அந்த காலத்துல ஒரு பெரிய ஞானி இருந்தாரு. அந்த ஞானி வந்து கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவரை வாந்தி பேதி பிசாசு சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பகரை அதை பார்த்து நீ எங்க போகிறாருன்னு கேட்டாரு. சாமியாரே, மெக்கா நகரத்துல இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஊர்ல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து அங்கதான் கூட்டமா வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் வேட்டையாடறதுக்கு தான் நான் புறப்பட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த பக்ரிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. மக்களை எவ்வளோ பெரிய பக்தர்கள்லாம் திரண்டு வந்துட்டு இருப்பாங்க, நீ அவங்கள போய் கொல்ல போறியா? அல்லாஹ்வை தொழுவ வரவங்களை போய் கொல்ல போறியா? அவர்களை போய் நீ கொன்னேன்னா நான் சுத்தமா இடம் கொடுக்கவே மாட்டேன், விடவும் மாட்டேன். பேசாம வந்த வழியே திரும்பி போயிரு. இன்னொரு முறை உன்னை பார்த்தேன் அப்படியே சுட்டு எரிச்சிருவேன்னு பக்ரி பயங்கர கோவமா பேசுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த வாந்தி பேதி பேய், சாமியாரே, என்னை படைத்தவரும் அதே அல்லாதான். மனித உயிர்களை வாரிக்கொண்டு போகும் தொழிலுக்காகவே என்ன அல்லாஹ் உருவாக்கியிருக்காரு. எனக்குன்னு வகுத்த தொழிலை சரியா செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. உலகத்துல நடக்கிற எல்லா செயலும் அவனோட திருவருளால தான் நடக்குது. அவனின்றி ஒரு அணு கூட அசையறது இல்லை. என் கடமைய நீங்க செய்ய விடுங்க, அதை நீங்க தடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம மக்காவுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. உண்மையான பக்தர்கள்னும் நம்பிக்கை உள்ளவர்கள்னும் சொல்லிட முடியாது. எத்தனையோ பாவிகளும் தீயவர்களும் விதிகளை மீறி நடப்போரும் அங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேலும் நல்லவங்க எல்லாமே சாகாம இருக்கணுங்கிறதும் ஒன்றும் விதி கிடையாதே. பாவிகள் மாத்திரம் இல்ல, அப்பாவிகளும் சாகத்தானே செய்யறாங்க. வேறு வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு வருந்தி வருந்தி துடித்து துடித்து சாகிறத காட்டிலும் இந்த வாந்தி பேதி நோயால சீக்கிரமே சாகிறது அவங்களுக்கு நல்லது தானே. வேதனை குறைந்த சாவாதானே அது இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க என்னை தடுக்கவே முடியாது. வந்த வழியே திரும்பி போகும்படி கட்டளை இடுறதும் பொருத்தமா இருக்காதுன்னு சொல்லிச்சான் அந்த வாந்தி பேதி பேய். ஆனா நீங்க பெரிய மகானா இருக்கனால உங்களுக்கு ஒரு ஏற்பாட்டுக்கு வேணா நான் ஒப்புக்கிறேன்னு சொல்லிச்சு. என்ன ஏற்பாடுனா, மக்காவில் போய் நான் இத்தனை பேரைத்தான் கொல்லணும்னு நீங்க வரையறை செஞ்சு கொடுத்து ஒரு கட்டளை இட்டீங்கன்னா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், அல்லாமின் பெயரால அந்த ஆணையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிச்சு வாந்தி பேதி பேய். பக்கீரிக்கும் வேறு வழி தெரியல. சரின்னு இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் அந்த பிசாசை பார்த்து இப்படி சொல்றாரு, சரி நீ போ, அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க, அங்க நீ ஒரே ஒரு 1000 பேரை மட்டும்தான் கொல்ல நான் உன்னை அனுமதிக்கிறேன். அதற்கு மேல் ஒரு உயிரை கூட நீ தீண்டக்கூடாது. மீறினா உன்னை சும்மா விட மாட்டேன்னு எச்சரித்து அனுப்புறாரு. வாந்தி பேதி பேயும் அந்த பக்ரி சாமியார் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு மக்காவுக்கு கிளம்பி போகுது. இப்படியே சில நாட்கள் கடந்தோடுது. மக்கால திருவிழா முடிஞ்சு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடறாங்க. அதுல நிறைய பேர் வாந்தி பேதி நோய் ஏற்பட்டு அப்படியே இறந்து போறாங்க. இந்த செய்தி உலகம் முல்லா பரவுது. இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, நிறைய பேர் இதுல செத்து போறாங்கன்னு. எல்லாருக்கும் பரவன மாதிரி பக்கிரி சாமியாருக்கும் அவர் அந்த செய்தி வந்து எட்டுது. என்னன்னா, மக்காவில இருந்து சில பேர் பாரசீகத்தின் வழியாகவும் போறாங்க. அவங்கள சில பேர் மூலமா இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது என்னன்னா, 1,00,000 பேருக்கு மேல மக்காவில் இருந்தவங்கள 1,00,000 பேருக்கும் மேல செத்து போயிட்டாங்க, வாந்தி பேதி நோயால இறந்துட்டாங்கங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதை கேட்டதும் அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன, அவர் மனசு பயங்கரமா துடித்துடிச்சு போகுது. பயங்கர கோவம் வருது. வாந்தி பேதி பிசாசை சபிச்சுக்கிட்டே இருக்காரு. மக்காவில் வேலையை முடிச்சுக்கிட்டு வாந்தி பேதி பேயும் அதே பாரசீகத்தின் வழியா திரும்பி இந்தியாவுக்கு போகுது. வழியில அந்த பக்ரி சாமியாரை பார்த்து, சாமியாரே, நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன், சரிதானான்னு கேக்குது. இதை கேட்டதும் அந்த சாமியாருக்கு இன்னும் கோவம். என்ன, இவ்வளோ பொய் சொல்லிட்டு சரிதானான்னு என்கிட்ட வேற கேட்குறியா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? 1000 பேருக்கு மேல கொல்ல மாட்டேன்னு சொன்னில, ஆனா இப்ப எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 1,00,000 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. நீ அல்லாவின் பேர்ல ஆணையிட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறிய, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்னு பயங்கர கோவத்துல திட்டுறாரு. உனக்கு சாப விடுறதுக்கு அவர் வாய் வந்துருச்சு. அப்ப அந்த பேய் சொல்லிச்சான், அந்த வாந்தி பேதி பேய் என்ன சொல்லிச்சு, சாமியாரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்களே உங்க தீர்க்க தரிசனத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் என்னோட நோயால செத்துருக்காங்க. சாமியாரும் அதை பாக்குறாரு. அவருக்கு நல்லா புரியுது, வாந்தி பேதி நோய் வந்தது 1000 பேருக்கு மட்டும்தான். ஆமா, அந்த வாந்தி பேதி பேய் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அல்லாவின் பேர்ல நான் என்ன ஆணையிட்டேனோ அந்த 1000 பேருக்கு ஒருத்தரை கூட நான் தாண்டல. 1000 பேரை மட்டும்தான் என்னோட நோய் தாக்குச்சு.
என்னால் இருந்தவங்க சரியாக 1000 பேர் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் வீண் பயத்தினால, ஐயோ நம்மளுக்கு இந்த நோய் வந்துருமோ வந்துருச்சோங்கிற வீண் பயத்தினால தான் வாந்தி பேதி வந்து செத்து போயிட்டாங்க. அவர்களை நான் தீண்டவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அது எப்படி என் குற்றமாகும் அப்படின்னு வேற கேட்குது. அதை கேட்டு பக்ரி சாமியார் பெருமூச்சு விடுறாரு. இப்படி பயத்தாலேயே தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டவங்கள போய் நான் என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க மூடத்தனத்தை நினச்சி நான் என் நெஞ்செல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் அல்லாவின் திருவுள்ளப்படி தான் நடக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே தேர்த்திக்கிறாரு. இது ஒரு சாதாரண கதை தானேன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. இதில் பெரிய உண்மையே அடங்கியிருக்கு. நிறைய பேர் தனக்கு இல்லாத பிரச்சனையை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுவாங்க. அதை நினச்சி தான் வருந்துவாங்க. நம்மளுக்கு உண்மையிலே அந்த பிரச்சனை இருக்கானே தெரியாது. ஏன்னா கம்பேர் பண்ணுறது மூலமாக, அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு மூலமாக தனக்குத்தானே பிரச்சனை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்குவாங்க. உண்மையிலே நம்ம பயங்கள் எல்லாமே நம்ம கற்பனையிலேருந்து தான் உருவாகுது. அதை புரிஞ்சு கொள்கிறது தான் அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்கும் அனுபவமூட்டும் ஆன்மீக கதைகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துடாதீங்க.